Hi friends, welcome to One C Recipes and Vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான பீட்ரூட் பொரியல் ரெசிபி பார்க்க போறோம். பீட்ரூட்டோட யூசஸும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆன பின்னாடி அதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆன பின்னாடி அதில் தாளிக்கிறதுக்காக கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். கடுகு உளுந்து நல்லா ஃப்ரை ஆன பின்னாடி அதில் காஞ்ச மிளகாய் வத்தல் 4 ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து காரம் ரொம்ப இருக்காது, அதனால் 4 ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட்டை அதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 சின்ன சைஸ் பீட்ரூட் எடுத்திருக்கேன். அதை அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதை லைட் ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுறப்ப பார்க்குறதுக்கும் ரொம்ப அப்பியரன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் எல்லாரையும் தூண்டும். அதோட அப்பியரன்ஸே வந்து சாப்பிட்றதுக்கு தூண்டணும். அந்த மாதிரி காய்கறிகள் கட் பண்ணி நம்ம பொரியல் பண்ணுறப்ப பிடிக்காத காய்கறிகள் கூட எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ண பின்னாடி 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். கடலைப்பருப்பு கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் அந்த பீட்ரூட் பொரியலுக்கு தரும். இப்போது அந்த பருப்பு ஆட் பண்ண பின்னாடி லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்து லைட்டாக அந்த காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணால் போதும். பீட்ரூட்டும் கேரட்டும் ஒரே மாதிரி தான், பச்சையாகவே சாப்பிட்லாம். நேச்சுரலாகவே அதுக்கு வந்து இனிப்பு சுவை இருக்குது. அதனால் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி குக் பண்ணுங்கள். 80% வரைக்கும் குக் பண்ணால் போதும், 100% குக் பண்ணணும்னு தேவையே இல்லை. பீட்ரூட் லைட்டாக குக் ஆன பின்னாடி ஃப்ளேம் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவலும் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணுங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் துருவல் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ளேம் ஆஃப் பண்ணியாச்சு. நம்மளோட சுவையான பீட்ரூட் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த பீட்ரூட்டை துருவி போட்டும் பொரியல் பண்ணுவாங்க, இந்த மாதிரி கட் பண்ணி போட்டும் பொரியல் பண்ணுவாங்க. 2 விதமாக பண்ணலாம். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பீட்ரூட்டோட யூஸஸும் இதில் கொடுத்துருக்கேன், அதையும் ரீட் பண்ணி பாருங்கள். Thank you for watching. Have a great day.